ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சுபாஷ் டியூஷன். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல மென்சுரேஷன் பார்த்துட்டு இருக்கோம். அதுல 10th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் மென்சுரேஷன் கிளாஸ்ல இன்னைக்கு எக்ஸசைஸ் 7.1 7th சம் அண்ட் 10th சம் பார்க்க போறோம். ஆல்ரெடி 8th and 9th வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிருக்கு அண்ட் அப் டு 1ல இருந்து 6 வரைக்கும் அப்லோட் ஆயிருக்கு. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற சம் 7 and 10th சம். ஓகே, 7th sum என்ன அப்படின்னு பார்க்கலாம். exercise 7.1 the ratio of the radii of two right circular cone. ஓகே, ratio radius எதோடதுன்னு கேட்டா ரெண்டு right circular cone of the same height is same, that is 1:3. ratio is 1:3. என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா find the ratio of the CSA curved surface area when the height of each cone is 3 times the radius of the smaller cone. height வந்து same already கொடுத்தாச்சு. height is equal to 3 times the radius of the smaller cone information இருக்கு. இப்போ நம்ம சொல்யூஷன் போலாம். as usual first நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டா given வந்து நோட் பண்ணிப்போம். சோ இங்க given என்ன அப்படின்னு கேட்டா நம்மளுக்கு R1 is to R2 2 cones அப்படிங்கிறதுனால R1 R2 அப்படின்னு எடுத்துக்கலாம். that is 1:3. R1 R2 அப்படின்னா R1 by R2 is equal to 1/3. so நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? this implies R2 is equal to 3R1 அப்படின்னு கிடைக்கும். சரி, R2 in terms of R1 ல கன்வெர்ட் பண்ணிருக்கோம். அடுத்து height ஓட இது என்னன்னு பார்க்கலாம். height என்ன கொடுத்திருக்காங்க? height is equal to 3 times of smaller cone, radius of the smaller cone. radius of the smaller cone R1, so height is also 3R1. நமக்கு CSA ஓட ரேஷியோ கண்டுபிடிக்கணும். அதுதான் இந்த சம்ல கேட்டிருக்காங்க. CSA கோனோட CSA ஃபார்முலா πRL. அதுக்கு R இருக்கு, H இருக்கு, L வேணும். R and H வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து L1 என்ன அப்படின்னு பார்க்கலாம். 2 கோன் அப்படிங்கிறதுனால L1 L2 கண்டுபிடிக்கணும். L1 அப்படிங்கிறது நம்மளுக்கு H² plus R1². ஏன்னா இது ஃபர்ஸ்ட் கோனோடது, சோ R1 அப்படின்னு மென்ஷன் பண்ணியாச்சு. இந்த H ஓட வேல்யூ நம்மளுக்கு வந்து 3R1 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். சோ H க்கு பதிலா போட்டோம் அப்படின்னா 3R1 plus R1² அப்படின்னு கிடைக்கும். 3R1 whole square அப்படிங்கிறது 9R1² பிளஸ் இது ஒரு R1². சோ ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 9R1² plus R1² 10R1². சோ இதுக்கு ரூட் அவுட் வெளியில R1 வெளியில வந்துரும். சோ √10R1 அப்படின்னு கிடைக்கும் L1 ஓட வேல்யூ. நெக்ஸ்ட் L2 கண்டுபிடிக்கலாம். L2 அப்படிங்கிறது √H² plus R2². இங்க வந்து H வந்து சேம் அப்படின்னு சொன்னதுனால நம்ம H அப்படியே மெயின்டைன் பண்ணிருக்கோம். இப்ப வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். H க்கு பதிலா 3R1 the whole square, R2²க்கும் வேல்யூ வச்சிருக்கோம். அதுவும் 3R1 the whole square தான். சோ இப்போ என்ன நமக்கு கிடைக்கிறது அப்படின்னா 9R1² plus 9R1² கிடைக்கும். is equal to 9 plus 9 18. so 18R1². வெளியில வந்ததுன்னா 18 அப்படிங்கிறது 9 2s are 18. so that 9ல இருந்து 3 வெளியில எடுத்துக்கலாம். 9 அப்படிங்கிறது 3², அதனால ரூட் விட்டு வெளில வரும்போது 3 வெளில வந்துரும். ஒரு 2 மட்டும் இருக்கு, அதனால 3√2R1 அப்படின்னு கிடைக்குது. சரி, இப்ப நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா தான் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். சோ ரேஷியோ கண்டுபிடிக்கலாம். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா πR1 L1 is to πR2 L2. இதுல π வந்து ரெண்டும் சேமா இருக்கிறதுனால ratiio means divide அர்த்தம். சோ π கேன்சல் ஆயிடும். வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். R1 L1 ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா √10R1 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். √10R1 is to R2 ஓட வேல்யூ 3R1 அப்படின்னு இருக்கு. L2 ஓட வேல்யூ 3√2R1 அப்படின்னு இருக்கு. ஓகே, இப்ப இதுல R1² 2 டைம்ஸ் இருக்கு. இங்க பக்கத்துல இருக்குன்னா என்ன அர்த்தம்னா இதுல இன்டு இருக்கு மீனிங் ஆக்சுவலி. சோ இங்க நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா 2 R1 இந்த சைடும் R1², இந்த சைடும் R1² இருக்கு.
ஸோ அது வந்து டிவைட் ஆகும்போது கேன்சல் ஆயிடும். மிச்சம் என்ன இருக்குன்னா இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரூட் 10 இருக்கு, இந்த சைடு 9√2 இருக்கு எனக்கு. ஸோ நம்மள்ட்ட என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து √10 இருக்கு, ரைட் ஹேண்ட் சைடு வந்து 9√2 இருக்கு. இந்த √10√2 வந்து 2 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். √10 இஸ் நத்திங் பட் √5 × 2. இதுல 5 × 2, ஸோ அதுல √2 கேன்சல் ஆயிடும் நம்மளுக்கு. 5 × 2 10ங்கிறது. ஸோ அதுல √2 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா இங்க √5:9 மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கு. therefore CSA ஓட ரேஷியோ வந்து √5:9. CSA of cone 1 is to CSA of cone 2 is equal to √5:9. sum over ஈஸியான சம் தான். நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணி கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்ப சம் நம்பர் 10 என்ன கொடுத்துருவாங்க? The frustum shaped outer portion of the table lamp has to be painted. ஓகே, டேபிள் லேம்போட அவுட்டர் போர்ஷன் பெயிண்ட் பண்ண போறோம், இன்க்ளூடிங் த டாப் பார்ட்டையும் சேர்த்து பெயிண்ட் பண்ணணும். ஃபைண்ட் த டோட்டல் காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் த lamp if the cost of the painting is 1 square meter is 2 rupees. 1 square meterக்கு 2 rupees காஸ்ட். ஓகே, இந்த லேம்போட மெஷர்மெண்ட் ஃபிகர்ல புக்ல இருக்கு. என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஹைட் வந்து 8 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க, ஸ்மால் ரேடியஸ் R1 வந்து 6 சென்டிமீட்டர் அண்ட் கேபிட்டல் ரேடியஸ் அதாவது பாட்டம் டாப்போட ரேடியஸ் கேபிட்டல் R வந்து 12 சென்டிமீட்டர் இருக்கு, ஸ்மால் r வந்து 6 சென்டிமீட்டர். ஓகே, நம்ம சம்க்கு போயிடலாம். See solution as usual given என்ன அப்படின்னா given small r capital R h இதுதான் நம்ம கிட்ட இருக்கு. small radius is equal to 6 centimeter, capital radius அதாவது capital R டாப் ஓட radius வச்சுக்கலாம் இல்ல பாட்டம் ஓட radius whatever. பெரிய radius big radius is 12 centimeter, small radius வந்து 6 centimeter and height is 8 சென்டிமீட்டர். சரி, இப்போ நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா பெயிண்ட் பண்ண போறோம். லேம்பை பெயிண்ட் பண்ணணும்னா அதோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அந்த போர்ஷன் வரும், இன்க்ளூடிங் டாப்னு சொல்றாங்க. ஸோ டாப்போடையும் சேர்த்து நம்ம ஏரியா கண்டுபிடிச்சோம்னா நம்ம அதுதான் பெயிண்ட் பண்ண வேண்டிய ஏரியா. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலாக்கு நம்மளுக்கு எல் வேணும். ஸோ தட் நம்ம எல்லையும் கண்டுபிடிச்சிடலாம். இப்ப இது வந்து ஃப்ரஸ்டம் உடல் ஸ்லாண்ட் ஹைட். ஸோ இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டா h² பிளஸ் R capital R minus small r the whole square root of. இதுதான் அதோட ஃபார்முலா. ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். h² na 8², capital R is 12 and small r 6². ஸோ என்ன கிடைக்கிறது? 64 plus 12 minus 6 na 6² na 36. That is equal to root of 100. 100க்கு ரூட் எடுத்தா 10 சென்டிமீட்டர். So L is equal to 10 centimeter கண்டுபிடிச்சாச்சு. இனிமே எந்த ஏரியா பெயிண்ட் பண்ண வேண்டிய ஏரியா கண்டுபிடிச்சுக்கலாம். ஏரியா டு பி பெயிண்டட் equal to CSA plus top of frustum shape lamp இல்ல top of lamp போடலாம் இல்ல frustum போடலாம். ஃப்ரஸ்டம் போட்டு நான் பிராக்கெட்ல லேம்ப் அப்படின்னு எழுதிக்கிறேன். சரி, சிஎஸ்ஐ ஃபார்முலா என்ன? ஃப்ரஸ்டம் ஓடுது பை இன்ட்டு ஆர் பிளஸ் ஸ்மால் ஆர் இன்ட்டு எல் பிளஸ் டாப் வந்து சர்க்குலர் ஷேப்பு ஃப்ரஸ்டம்க்கு, அதனால πr². ஓகே, இப்ப இது ரெண்டுத்துலேருந்தும் பை வந்து காமனா இருக்குன்னு நான் வந்து வெளியில எடுத்துக்கிறேன். அதாவது எனக்கு கன்வீனியன்ட்டா நான் வந்து மாத்திக்கிறதுக்காக கால்குலேஷனை எடுத்துட்டேன்னா எனக்கு இப்படி கிடைக்குது. ஸோ இப்போ நான் சப்ஸ்டியூட் பண்ண போறேன். பை இன்ட்டு பை வேல்யூ அப்புறம் சப்ஸ்டியூட் பண்றேன். கேபிட்டல் ஆர் பிளஸ் ஸ்மால் ஆர் அப்படிங்கிறது 12 plus 6 இன்டூ எல் அப்படிங்கிறது 10 கண்டுபிடிச்சோம், பிளஸ் ஸ்மால் ஆர் வந்து 6. ஸோ 6². ஸோ பையோட வேல்யூ 22/7. இது 18 × 10 அப்படிங்கிறது 180
plus 6 squareங்கிறது 36. That is equal to 22/7 into நம்மளுக்கு ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் 180 plus 36 அப்படின்னு ஆட் பண்ணோம்னா 216 கிடைக்கும் 216. ஸோ இதை கேன்சல் பண்ணலாம் 7ஆல கேன்சல் பண்ணோம்னா 216 வந்து கேன்சல் ஆகாது. ஸோ மல்டிப்ளை பண்ணி கேன்சல் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ கேன்சல் பண்ணலாம். 4752 7ஆல கேன்சல் பண்ணலாம். 47க்கு 7 டேபிள் சொல்லணும்னா 6 டைம்ஸ் வரும். 42 6 7s are 42. 42 மைனஸ் பண்ணா பேலன்ஸ் 5. ஸோ 55. 55க்கு 7 டைம்ஸ் வரும். 7 7s are 49 வரைக்கும் சொல்ல முடியும். 49 சொன்னோம்னா பேலன்ஸ் வந்து 55 மைனஸ் 49 வந்து 6. நெக்ஸ்ட் நம்பர் 2 62. 62க்கு 8 டைம்ஸ் வரைக்கும் டேபிள் வரும். 8 7s are 56. இங்க நம்மள்ட்ட 62 இருக்கு. 56 மைனஸ் பண்ணோம்னா பேலன்ஸ் வந்து 6. இப்போ பாயிண்ட் வச்சுட்டு அது 60 ஆக்கிக்கலாம். 60க்கு 7 டேபிள் வந்து 8 டைம்ஸ் வரும். 8 7s are 56ன்னு பேலன்ஸ் வந்து 60 மைனஸ் 56 பேலன்ஸ் 4. ஸோ பாயிண்ட் இருக்கிறதுனால 40. 40க்கு வந்து 5 7s are 35 அப்படின்னு சொல்லிட்டு இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். மிச்சம் எகைன் 5 வருது. ஸோ இன்னும் 2-3 நம்பர்ஸ் வந்து போகும். ஸோ நம்மளுக்கு இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் போலாம். ஸோ சென்டிமீட்டர் ஸ்கொயர் இதுதான் நம்மளுக்கு என்ன அப்படின்னு கேட்டா இப்போதைக்கு இந்த பெயிண்ட் பண்ண வேண்டிய ஏரியாவோட மெஷர் 678.85 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இப்போ அடுத்து நம்ம காஸ்ட் கண்டுபிடிக்கணும். என்ன சொல்லியிருக்காங்க காஸ்ட்லன்னு கேட்டா 1 ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு ருபீஸ் வந்து 2 rupees அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு எத்தனை சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஏரியா கிடைச்சிருக்குன்னா 678.85 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிடைச்சிருக்கு. ஸோ இதுக்கு வந்து பெயிண்டட் ஏரியா எவ்வளோ அப்படின்னு கேட்டா பெயிண்டட் ஏரியா 2ஆல மல்டிப்ளை பண்ணும். 678.85 into 2. ஸோ மல்டிப்ளை பண்ணலாம். 8 5s are 5 2s are 10 balance 1. 8 2s are 16 plus 1 17 balance 1. 8 2s are 16 plus 1 17 balance 1. 7 2s are 14 14 plus 1 15 balance 1. 6 2s are 12 12 plus 1 13 1357 2 digit தள்ளி பாயிண்ட் வச்சோம்னா 0.70. these are இதுதான் வந்து நமக்கு காஸ்ட் ஃபார் பெயிண்டட் ஏரியா 1357.70 paise. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சம் வந்து இதோட ஃபினிஷ் ஆயிடுது. இதுதான் நமக்கு ரெக்வயர்ட் ஆன்சர். ஸோ ஈஸியஸ்ட் சம். இதோட எக்ஸசைஸ் 7.1 முடிஞ்சிருச்சு. இதுலயும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல அடுத்தது வால்யூம் ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு. அதை பத்தி நெக்ஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.